சூட்சம நிலையிலே, இயல்பு நிலையிலே அற்புதமாக இனிய உரைத்து சூட்சம நிலையிலே அமர்ந்திருக்க, நற்சபையை, பொற்சபையை, பொன்னம்பல மகாசபையை வடிவமைத்து பேராட்சி புரிகின்ற பெருமகனாம் அகத்தியத்தை, தலைமை மாமுனியை, ஜபமுனியை, சிவமுனியை, சிவமகா சித்தனை, சித்த பேராற்றலாய் அகத்தியம் நிறைந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய தன்மை கொண்ட மகாசபைதனிலே அற்புதத்தை, அருளாசானை, பேராசானை, பெருங்கருணை வடிவத்தை, பெருமகா ரூபனை, பேரண்ட வடிவனை, அகத்தியத்தை, ஜகத்திய வருகவே வருக என, வருகவே வருக என யுகங்கள் தோறும் வந்துட்ட பெருமா முனியை, எழுகடல் உண்டு ஏழுலகம் சென்று வருகின்ற அற்புத பெருமுனியே, பொதிகை நிறைந்த ஆற்றலாய் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருமுனியே வருக என, ஆசானே என அற்புத ஆசானின் திருபடி பணிந்து, திருத்தால் பணிந்து அற்புதமாக கணங்கள் எல்லாம் வணங்கி நிற்க, பேராற்றல் கொண்ட பெருமுனிவரை, சிவமுனிவரை, சித்த முனிவரை, அகத்தியம் என்கின்ற அற்புதமான மகா முனிவரை வருக 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 என அற்புத நாதங்கள் முழங்க, சூட்சமத்திலே அனைத்து நாதங்களும் முழங்கி வர, அகத்திய மகா சித்த பெருமகனாருக்கு பஞ்ச நிலைகள் கொண்ட அற்புதமான மங்கள சங்கொலி முழங்கி அகத்தியத்தை, ஜகத்தியத்தை, ஜெகமகா சித்தனை வருக வருக என வரவேற்று பணிந்து நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம் ஜெயம். ஓம் அகதீஷாய நமக, 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 ஓம் அகதீஷாய 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 நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. நல்வொளி வாத்தியங்கள், சிவசங்கொளி வாத்தியங்கள் முழங்க, 14 லோகமெங்கும் இவ்வொளிகள் பரவி நிற்க, அருளோசை, கூக்குரலிட்டு அழைத்த அருளோசை, அது கூக்குரலாக அல்ல, குருவின் குரலாக கேட்டு நின்ற 14 லோகங்களில் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றலோடு அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. ஒரு நிலை தன்னிலை, எதுநிலை ஏதுநிலை என்றறிந்து வந்து அமர்ந்தோன் சபை இச்சபை. அச்சபைதனில் அமர்ந்த சித்த கணங்களோடு இணைந்து அமர்ந்த குருவாக, ஆசானாக, கற்றுக் கொடுப்பவனாக அல்ல, கற்றவனாக, கற்றுக் கொண்டவனாக இருந்த பொழுதும் கற்றுக் கொடுப்பவனாக அல்ல, கற்றுவிப்பவனாக, பயிற்றுவிப்பவனாக அமர்ந்திருக்கும் இறை ஆசானுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றன. அகதீஷாய நமக. உரைத்தான் பரந்தாமன் மூர்த்திகளின் நல்மூர்த்தி நம்மூர்த்தி சிவமூர்த்தியின் ஆற்றல் தனையெல்லாம் ஒருங்கே பெற்ற அற்புதமான அம்மூர்த்தி உரைத்த உரை சூட்சம உரை. அவ்வுரைக்கு மேல் உரையுண்டோ பரலோகத்தில் 14 லோகங்களில் என்ற பொழுதும் இச்சபைதனிலே ஆற்றலாய் ஒவ்வொரு சித்தனுக்கும் அவ்வாற்றல் உண்டு. அமர்க்கின்ற ஒவ்வொரு சித்தனுக்கும் இச்சபையில் மற்றும் அவ்வாற்றல் உண்டு. யாம் மட்டுமல்ல, எம்மோடு இணைந்த 14 சித்தர்கள் மட்டுமல்ல,
பிரபஞ்சத்தில் ஆங்காங்கு அமர்ந்திருந்து தவமிருந்து இகலோகத்தில் அற்புதமான பரலோக நிலை கண்ட அத்துணை சித்தர்களுக்கும் சிவத்தின் ஆற்றல் உண்டு இச்சபைதனில் அமர்கின்ற பொழுது என்று யாம் அகத்தியன் நல்ல ஆசிகள் தெரிவிக்கின்றோம். ஏன் அத்தகைய வார்த்தைதனை அகத்தியன் தெரிவிக்கின்றோம் என் யாதனில் சிவக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான நிலை உண்டு. ஒவ்வொரு தனித்துவமான நிலை உண்டு சீடர்களுக்கு. அத்தகைய தனித்துவமான நிலை அனைத்தையும் ஒரு சேர உணர்ந்து இச்சீடன் இவ்வாறு அச்சீடன் அவ்வாறு, அவன் இத்தகைய பணியாற்றுவான் இவன் இத்தகைய பணியாற்றுவான், அவன் சிரசுக்குள் ஓடும் நிலை சிந்தை நிலை என்ன, இவன் சிரசுக்குள் ஓடுகின்ற சிந்தை நிலை என்ன என்று அத்துணையும் ஆராய்ந்து அத்துணை நிலைகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சீடனையும் ஒவ்வொரு சித்தன் ஆக்கிரமித்துக் கொண்டு ஆசி வழங்குகின்ற அற்புதமான திருச்சபையாகும் இச்சபை என்ற காரண காரியத்தால் அகத்தியன் உரைத்தோம். ஒவ்வொரு சித்தனுக்கும் சிவ ஆற்றல் பெருமாற்றல் உண்டு. அவன் ஆக்கிரமிக்கின்ற அச்சீடனை சித்தன் ஆக்காமல் ஒரு காலும் விடமாட்டான் இச்சபையில் என்று அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம். நல்ல ஆசியோ. அகதீஷாய நமக. சித்தனே உணர்ந்து அமர்கின்றவன் சித்தனே. உணர்ந்து என்ற வார்த்தைக்குள் அத்துணை அநேக சூட்சம நிலைகள் அடங்கியுள்ளன. உணர்தல் நிலையோடு அமர்கின்ற ஒருவனை சிவசபை உணரும். சிவசபை உணர்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற அத்துணை இகலோக நிலைகளெல்லாம் உளரும். அவ்வாறு உலர்கின்ற பொழுது அவன் உள்ளுக்குள்ளிருந்து ஆதி சிவ சூட்சம நூலினை உலர்கின்ற அற்புதமான நிலைதனை தாரை பார்க்கும் சபையாகும் சபை என்று அகத்தியன் தெரிவிக்கின்றோம். அவ்வுளரலே ஆதி சிவ சூட்சம நூலுக்குள்ளிருந்து வரும் சித்தர்களின் அருள் ஆசிகளாக அது மிளிரும் என்று அற்புதமான ஆசியை யாம் ஏகாதசி நன்னாளில் தெரிவிக்கின்றோம். ஆற்றல் அது எங்கிருந்து வருகின்றது, எத்தகைய ஆற்றல் எங்கிருந்து பெற்றார்கள்? ஆதிசிவ சூட்சம நூல் என்கிறார்கள், புத்தகம் என்கிறார்கள், காவியம் என்கின்றார்கள், காப்பியம் என்கின்றார்கள். எங்கிருந்து ஆற்றல் வந்தது? இச்சபைதனிலே சித்தனுக்கும் சீடர்களுக்கும் எங்கிருந்து ஆற்றல் வந்தது? உரைக்கின்ற உரை ஒவ்வொருவனும் உரைக்கின்ற பொழுதும் பிரபஞ்சம் என்னும் வார்த்தையை பிரயோகிக்கின்ற அற்புதமான இத்தகைய நெடுநிலை நீடில்லா ஈடில்லா நெடுநிலை எங்கிருந்து வந்தது? அது அத்துணையும் ஆதி சிவ சூட்சம நூலினுடைய தாக்கமாக, சூட்சம நூலினுடைய ஆக்கிரமிப்பு அனுக்கிரக நிலையாக பெற்ற காரணத்தால் ஆதி சிவ கைலாய சபையிலிருந்து செல்கின்ற ஒவ்வொரு சீடன் வார்த்தைகளுக்குள் பிரபஞ்சம் அடங்கியிருக்கும். பிரபஞ்சம் என்னும் வார்த்தைக்குள் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் அடங்கியிருக்கும். அவன் திருவாய் துறக்கின்ற பொழுது ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து வருகின்ற அற்புதமான தீஜ்வாலையின் நிலை அடங்கி இருக்கும் என்று அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம். அத்தகைய நிலையையே மகாவிஷ்ணு சூட்சமமாக அறிவித்தார் இச்சபைதனில் முதலாசிதனில். அதனையே அவர் பிரித்தாளும் தன்மையாக உணர்த்தினார் மகாவிஷ்ணு. இறை வந்து உணர்த்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, இறை வந்து உரையாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இறையை வணங்கினால் இறையை காண இயலாத நிலை இகலோகத்தில் இருக்கின்ற பொழுது இறையே முன்வந்து அமர்ந்து உரையாடுகின்ற உரையாடல் தன்னை கேட்கின்ற அற்புதமான பாக்கியம் பெற்ற இயல்பு நிலை சீடர்களும் சூட்சம நிலை சீடர்களும் அற்புதமாய் இத்தகைய ஆளி தாண்டி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் இவ்வொளி சாதன நிலையின் மூலமாக பெறுகின்ற பாக்கியவான்கள் என்று யாம் அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஒவ்வொரு பூஜை புனஸ்கார தவ நிகழ்வுகளிலெல்லாம் ஏற்படுகின்ற மாற்றங்கள், தவ மாற்றங்கள், தவம் ஆற்றுகின்ற பொழுது அவனுக்குள் எழுகின்ற மாற்றங்கள், சயன காலத்திலும் பல்வேறு காலகட்டங்களிலும் உள்ளுக்குள் எறுகின்ற காட்சி மாற்றங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் ஆதி கைலாய சிவ சூட்சம நூலே என்று அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம் சீடர்களுக்கும் சித்தனுக்கும். அவ்வாறு ஒவ்வொரு சித்தர்களும் தனக்கென ஒதுக்கப்பட்ட பணிதனை சிவசபையில் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு ஆகம நிலைதனை ஏற்று நின்று அதனை ஆற்றிக்கொண்டிருப்போர் சீடர்கள், சபை தொடர்பாளர்கள், மானிடர்கள் யாவரும் ஒவ்வொரு சித்தர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றீர்கள் என்னும் சுட்சமத்தினை அகத்தியன் உரைக்கின்றோம்.
ஒருமுறை வினா தொடுத்தால் அவ்வினாவிற்குரிய விடைதனை கேட்டுவிட்டால் அவ்விடைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீங்கா ஆற்றல், நீங்கிவிடா ஆற்றல் பின் சென்று கொண்டிருக்கின்றது. அவ்வாற்றல் பின் செல்கின்ற பொழுது அவனுடைய நிலைக்கு தகுந்தவாறு அதனின் நின்ற ஆற்றலை அவன் பெறுகின்றான் என்னும் நிலைதனையும் அகத்தியன் உணர்த்துகின்றோம் இச்சபையில் இருந்து. பிரம்ம முகூர்த்த வேலைதனிலிருந்து தொடங்குகின்ற அற்புதமான நாளிகை பொழுதுகள், சூட்சமமான நாளிகை பொழுதுகள் அடங்கி இருக்கின்ற இயல்பான நாளிகை பொழுதுகள் என்பது ஓர் நாள் கணக்கிட்டு வரக்கூடிய அத்தகைய பூ உலக உருண்டையானது சூரியனை சுற்றி வருகின்ற அத்தகைய நாட்கள் தன்னைத்தான் சுற்றுகின்ற ஒரு நாள். அதாவது அத்தகைய அந்நிலை என்பது இயல்பு நிலையில் அது ஒரு நாள். ஆனால் சூட்சமத்தில் அது பல யுகங்கள் கடக்கின்ற நிலையாக இச்சபைதனில் இருந்து பின் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சித்தர்களும் சீடர்களை அவர்களுக்குள் உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்னும் நிலைதனையும் அகத்தியன் உணர்த்தி, இது ஆற்றலுக்குள் ஆற்றல் தனை உணர்கின்ற சீடர்கள், சிவ ஆற்றலுக்குள் சித்த ஆற்றலுக்குள் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றலை உணர்கின்ற சீடர்களுக்கு இத்தகைய வார்த்தையின் உச்சிதம் ஊர்ஜிதம் புரியும் என்னும் நிலையை அகத்தியன் உணர்த்தி, அற்புதமாக இகலோகம் என்பது என்ன? இகலோகம் இது கலியுகம், நடந்து கொண்டிருக்கும் கலியுகம். இக்கலியுகத்திலிருந்து தன்னை பிரிதொரு நிலைக்கு மாற்றி மற்ற மானிடர் நிலைகளிலிருந்து தன்னை மாறுபடுத்தி வேறுபடுத்தி நின்று பாருங்கள், இறையோடு சென்று பாருங்கள், இறையை வணங்கி பாருங்கள், இறை ஆன்மீக உண்மை தத்துவத்தை உணர்ந்து அதற்குள் சென்று பாருங்கள். கலியுகம் என்பது என்ன, இறையுகம் என்பது என்ன, இகலோகம் என்பது என்ன, பரலோகம் என்பது என்ன என்னும் பிரித்தாளும் நிலைக்குள் சென்று உணர்கின்ற பொழுது அற்புதமான மானிடனாய், அறிவாளியாய், சான்றோனாய், ஆன்றோனாய், சித்தனாய், ஞானியாய், சிவமாய் அமர்ந்திருக்க முடியும் இக்கலியுகத்தில் என்று அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம். நல்லாசிதனை யாவருக்கும் இந்நிலையாய் மாறுகின்ற ஆசிகளையே பிரபஞ்ச மகா சபையில் இருந்து தாரை வார்க்கின்றார்கள். அத்துணை சீடர்களுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கும் வருவோர் வராது நின்று அதனை கண்டு கொண்டிருப்போர் யாவருக்கும் இந்நிலையையே பிரபஞ்ச மகா சபை உணர்த்தி வருகின்றது, ஆசிகளாய் அளித்து வருகின்றது சீடர்களே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தென்பொதிகை மலையிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான சிவ தவ ஆற்றல், அவ்வாற்றல் இருபெரும் நிலைகளாக விரிவெடுத்து இருபெரும் நிலைகளாக அது பிரிவு கொண்டு ஆற்றலாய் சிவமாக சக்தியாக பிரிவு கொண்டு ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வருகின்றது கலியுகத்தில் பூ உலகில். அவ்வாறு ஆட்கொள்கின்ற பொழுது எவனொருவன் தன் சிரசினை கொடுத்து அதனை தான் ஆட்கொள்கின்றானோ அவன் இறையோடு பயணப்படுகின்றான். அவன் கர்ம வினைகளோடு பயணப்பட்ட பொழுதும் அவன் இறையோடு பயணப்படுகின்ற பொழுது இவ்யுகம் மாறுகின்ற பொழுது அவன் யுகமாற்ற நிகழ்வில் ஓர் பங்காளனாய் அமர்ந்திருப்பான் பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை வழங்கி, இறை சபை சீடர்கள் யாவரும் இறையின் சீடர்களே, இறை சபையின் சீடர்கள் யாவரும் இறையினுடைய சீடர்களே, சித்தனுடைய சீடர்கள் மட்டுமல்ல, இறையினுடைய சீடர்களாக தன் கரமதில் தன் சரீரமதில் தன் திருமடி மீது வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான பாக்கியம் பெற்ற சீடர்கள் அமர்ந்த சபைதனில் அகத்தியன் யாம் சிவகூரை தலமதில் நல்லாசிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. ஓம்